அசுவினி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 27வது நட்சத்திரம் இன்று தாழ்மையுடன் நடக்க வேண்டிய நாள். மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஈகோ குறைத்தால் நன்மை கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 26வது நட்சத்திரம் இன்று குடும்பம் மற்றும் மரபு தொடர்பான நன்மைகள் கிடைக்கும். செழிப்பு அதிகரிக்கும். உறவுகள் வலுப்படும். சந்தோஷமான நாள். அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 25வது நட்சத்திரம் இன்று தன்னம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். சவால்களை அமைதியாக சமாளிக்க வேண்டும். உறுதியுடன் செயல்படுங்கள். முடிவில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 24வது நட்சத்திரம் இன்று இடமாற்றம் அல்லது புதிய சூழல் தொடர்பான விஷயங்கள் இருக்கும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நன்மை தரும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 23வது நட்சத்திரம் இன்று காரியங்களில் தடை அல்லது தாமதம் ஏற்படும். முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். மன உறுதி அவசியம். வெற்றி தாமதமாக கிடைக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 22வது நட்சத்திரம் இன்று முக்கிய காரியங்களை தொடங்குவது நல்லது அல்ல. திட்டங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஓய்வாக இருக்கலாம். நேரம் காத்திருக்கிறது. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 21வது நட்சத்திரம் இன்று தேவையில்லாத சோதனைகள் அல்லது பிரச்சினைகள் வரலாம். தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். பொறுமை மிக முக்கியம். முடிவில் நன்மை கிடைக்கும். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை 20வது நட்சத்திரம் இன்று சுப நாள். நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். மகிழ்ச்சி மற்றும் திருப்தி அதிகரிக்கும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 19வது நட்சத்திரம் இன்று மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகமாக இருக்கும். உடல்நலத்தையும் கவனிக்க வேண்டும். ஓய்வு மற்றும் அமைதி தேவை. நெருக்கமானவர்களுடன் பேசுவது உதவும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது.
பரமமைத்ர தாரை 18வது நட்சத்திரம் இன்று பணம் தொடர்பான சிக்கல்கள் அல்லது விரோதம் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். முதலீடுகளில் கவனம் அவசியம். சிக்கனமாக இருப்பது நல்லது. அடுத்தது பூரம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 17வது நட்சத்திரம் இன்று நல்ல நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. மனநிறைவு ஏற்படும். சந்தோஷமான நாள். அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 16வது நட்சத்திரம் இன்று வாக்குவாதம் அல்லது சண்டை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். யோசித்து பேசுங்கள். அமைதி காக்கப்பட்டால் பிரச்சினைகள் தவிர்க்கலாம். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 15வது நட்சத்திரம் இன்று குடும்பம் மற்றும் உறவினர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. உறவுகள் வலுப்படும். மகிழ்ச்சியான நாள். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 14வது நட்சத்திரம் இன்று சாதாரண நாள். சில காரியங்களில் தடை அல்லது தாமதம் இருக்கலாம். அவசரப்படாமல் செயல்படுங்கள். பொறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன். நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 13வது நட்சத்திரம் இன்று மிகவும் சிறந்த நாள். செழிப்பு, சுபிட்சம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 12வது நட்சத்திரம் இன்று சிறிய சிக்கல்கள் மற்றும் மனசங்கடம் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்களில் தாமதம் இருக்கும். பொறுமை முக்கியம். நாள் முடிவில் நிலைமை சரியாகும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை 11வது நட்சத்திரம் இன்று சமூகத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். பேச்சில் கவனம் அவசியம். சண்டைகளை தவிர்க்க முயலுங்கள். அமைதியான அணுகுமுறை நன்மை தரும். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 10வது நட்சத்திரம் இன்று வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். செயல்பாட்டில் உறுதி அவசியம். அடுத்தது மூலம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 9வது நட்சத்திரம் இன்று மிகுந்த நட்பு மற்றும் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
உறவுகள் வலுப்படும். புதிய தொடர்புகள் உருவாகலாம். சமூகத்தில் மதிப்பு உயரும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 8வது நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களால் நன்மை கிடைக்கும். குழு வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள். உறவுகளை மேம்படுத்த நல்ல நாள். ஆதரவு அதிகம் இருக்கும். அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 7வது நட்சத்திரம். இன்று மனவேதனை அல்லது உடல் சோர்வு இருக்கலாம். ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயலுங்கள். அமைதியான சூழல் உங்களுக்கு உதவும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 6வது நட்சத்திரம். இன்று தெய்வ அனுகூலம் மிகுந்த நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 5வது நட்சத்திரம். இன்று தொடங்கும் காரியங்களில் தடைகள் அல்லது இழப்புகள் ஏற்படலாம். முக்கிய முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடுவது நல்லது. பொறுமையுடன் காத்திருக்கவும். நேரம் மாறும். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 4வது நட்சத்திரம். இன்று உடல்நலம் மற்றும் வசதி நல்லபடியாக இருக்கும். ஆனால் சுற்றியுள்ளவர்களின் நடத்தை மீது கவனம் செலுத்துங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மை தரும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 3வது நட்சத்திரம். இன்று பயணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அவசியம். அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு முக்கியம். சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் அமைதியாக இருக்கவும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை 2வது நட்சத்திரம். இன்று சாதகமான நாள். புதிய முயற்சிகள் தொழில் தொடக்கம் போன்றவை வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன். வர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 1வது நட்சத்திரம். இன்று மன அழுத்தம் மற்றும் குழப்பம் அதிகமாக இருக்கலாம். முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அமைதியான அணுகுமுறை உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது என்னடா, நான் முயற்சி பண்றதே தவறா? எல்லாம் நேரமே சரியில்லை போல.
இந்த 5 பட்சிகளோட செயல்பாடுகள் போம் உன் வாழ்க்கையோட நேரத்தை கட்டுப்படுத்துது. சரியான நேரத்துல செயல் பண்ணினா தோல்வியே வெற்றியாக மாறும். ஆகோ ஆகா கா கா கா. வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி வல்லூறு தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. வடுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை ஊன். காரிய வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. நன்மை தரும் பட்சி மயில் காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை கோழி. ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம். ஆயில்யம், மகம், பூரம் தேய்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். மகம், பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் பகை செய்யும். அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது காகபுசுண்டர், அகத்தியர், ரௌமரிஷி போன்ற சித்தர்களால் எளியவர்களுக்காக எளிமையாக உருவாக்கப்பட்டது. வடநாட்டில் கருக்கர், பராசரர், வராட்டர், காளிதாசன் போன்ற வான சாஸ்திர வல்லுநர்கள் வானத்தில் சஞ்சரிக்கும் நவக்கிரகங்களின் துணை கொண்டு ஜோதிட சாஸ்திரம் இயற்றியது போல், தென்னாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் மேலே கூறிய சித்தர்களால் வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் போன்ற 5 பட்சிகளின் குணத்தையும் திறமையையும் தன்மையையும் ஆராய்ந்து வானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களின் தன்மையையும் ஆராய்ந்து இரண்டையும் இணைத்து பஞ்சபட்சி சாஸ்திரம் என்னும் சாஸ்திரத்தை படைத்தார்கள். இதை தெரிந்து கொள்வதற்கும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையானது. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நாளும் நேரமும் நன்றாக இருந்தால் அஷ்டமி, நவமி, மரணயோகம், பிரபல அரிஷ்ட யோகம், கரிநாள், தனிய நாள் போன்ற எந்த நேரமும் தீய பலனை தராது. நடைமுறையில் கெட்ட நாட்களில் கூட நல்லவையும் நல்ல நாட்களில் கூட கெட்டவையும் நடப்பது உண்டு. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நேரம் கணித்துப் பார்த்தால் இந்த உண்மை நன்கு விளங்கும். நாம் கீழ்க்கண்ட செயல்பாடுகளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். புது தொழில் ஆரம்பிக்க, பகைவரை வெல்ல, கூர்த் வழக்குகளில் வெற்றி பெற, கடன் கொடுக்க, கடன் வாங்க, ஆபரேஷன் செய்ய, மருந்துண்ண, புது உத்தியோகத்தில் சேர, மேலோரைக் காண, நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று அறிய, இன்னும் பல நிகழ்வுகளின் திறனை அல்லது செயல்பாட்டை அறிய பஞ்சபட்சி சாஸ்திரம் பயன்படுகிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்தி நன்மை பெறலாம். அடுத்து வரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் சூரிய உதயம் 6 மணி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்தந்த ஊர் சூரிய உதயத்திற்கு ஏற்ப மணியை கூட்டியும் கடித்தும் அறிந்து கொள்ளலாம். ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி ஆந்தை தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு
மிகப்பெரிய காரிய வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. நன்மை தரும் பட்சி கோழி காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி வல்லூறு மயில். வல்லூறு வளர்ப்பிறையில். அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் தேய்பிறையில். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி. ரேவதி மயில் வளர்ப்பிறையில். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி. ரேவதி தேய்பிறையில். அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது Download Rishi Astro app. காகம் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் தேய்பிறை செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. நன்மை தரும் பட்சி ஆந்தை. வல்லூறு ஆந்தை வளர்ப்பிறையில். திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். வல்லூறு வளர்ப்பிறையில். அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் தேய்பிறையில். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி. ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி மயில் கோழி. மயில் வளர்ப்பிறையில். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி. ரேவதி தேய்பிறையில். அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் கோழி வளர்ப்பிறையில். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். தேய்பிறையில். திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது இதுல நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சில நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாதகமா இருக்கும். நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு உதவியா நன்மை செய்வாங்க. அதிர்ஷ்டம் ஒரு வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஃபுல்லாகும். ஒரு யோக பவுல தரும்.
உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆதரவா இருப்பாங்க, வெற்றிக்கு துணையா இருப்பாங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்க உயர்த்தூரா டெஃபரன்ஸி அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அதே வந்து பகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்கள வச்சு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சிறந்துலாம் நம்ம வரும். ஆமா, தடையெல்லாம் உண்டாகும், தோஷத்தை தரும். பலம் உரைக்கும், பயமா பலம் உரைச்சு தான் பண்ணணும். அதாவது நீங்க செய்யற செயலை வந்து தலைப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. முன்னேற்றத்தை எதிர்மறையா அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. அதனால அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பழைய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு வேலை கிட்டி போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இம்சை கன்ஃபார்ம் கிடைக்கும். இதே பாசிட்டிவா இருக்கக்கூடிய நன்மை தர நட்சத்திரத்தை ஃபுட் போய் பாருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை சாவு. மிக பெரிய தோல்வி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி. நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை மயில் வளர்ப்பிறையில். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி தேய்பிறையில். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் ஆந்தை வளர்ப்பிறையில். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் தேய்பிறையில். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம. திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி காகம் வல்லூறு காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் வல்லூறு வளர்ப்பிறையில். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் தேய்பிறையில். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் பகை செய்யும். அடுத்தது Download Rishi Astro app. மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை.
சாவு மிக பெரிய தோல்வி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி. நன்மை தரும் பச்சை கோழி வல்லூறு கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம். பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம். சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம். சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது இப்போ கூட இருக்கிற நட்சத்திரம் தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்வெழு போகுமானா டேபிளில் போகுமானா தெரியும். இந்த ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வளர்வெளில என்ன நட்சத்திரம் தேவையில்லை என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல அப்படி தெரியாது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன் நான். அந்த எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வருது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம். ஆனால் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கு ஆரம்பமாக அவங்க கூட சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு லிஸ்ட்டில் என்ன வருதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகுறோம் அவங்கள எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது தெரிஞ்சிருக்கணும். வளர்வு பருமானா தேவையில்லை பருமானா அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள் நானே நிறைய பேர் இதை கண்டிச்சு கொடுத்துருந்தேன். அதே போல் கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதில் லிஸ்ட்டை சஜஷன் பண்ணுவாங்க கொடுத்துருப்போம். நிறைய கம்பெனிக்கு சஜஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது போல் ஜாப்புக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ பஞ்சபட்சியில் இவ்வளோ விஷயங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது பர்சனலாகவும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இவங்க ரிட்டர்ன் போனால் இல்லாத நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சு